சூப்பரான ரெசிபி தான் காட்ட போகிறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கிட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் பனானா பேன்கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து சம் பனானாஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 1 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர்க்கானி பீனட் பட்டர் எடுத்திருக்கேன் அண்ட் சம் பட்டர் எடுத்திருக்கேன் அண்ட் வெனிலா எசன்ஸ், சம் ஹெர்ஷியஸ் சிரப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அண்ட் இங்கேயுமே அதே தான், கேரமல் ஹெர்ஷியஸ் சிரப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் சம் பிங்க் சால்ட். உங்களுக்கு நான் 2 விதமாக காட்டுறேன். ஒன்று வந்து மைதாவில் செஞ்சு காட்டுறேன் அண்டு இன்னொன்று வந்து கோதுமையில் செஞ்சு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா and some cocoa powder and some baking powder. and இதுக்கு வந்து பேன்கேக்குக்கு முக்கியமாக ஒரு சாக்லேட் சாஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சாக்லேட் சாஸ் செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பனானாவை பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து மைதாவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஸோ பனானா பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பனானா எடுத்துக்கிறேன். ஸோ 4 பனானா வந்து மைதாவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஸோ இது வந்து மைதாக்கு நான் 4 பனானா எடுத்துக்கிட்டேன். ஸோ கோதுமை மாவுக்கு நான் 2 பனானா எடுத்துக்கிறேன். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதில் மைதா மாவு போட போகிறோம், இதில் வந்து கோதுமை மாவு போட போகிறேன். ஸோ பீல் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி அதுக்குமே எடுத்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு நான் 2 பனானா எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மைதா மாவு மிக்சரில் பண்ண போகிறோம்ல, அதில் நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை மாவுக்கு அதே மாதிரி தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. சேம் ஹியர், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹியர் சேம் தான், இதுக்கும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சேம் ஹியர் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ கொக்கோ பவுடருக்கு 1 டேபிள் ஸ்பூன் இது, இந்த மெஷரிங் கப்பு. மைதாக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா 1 ஸ்கூப் போட்டுக்கிறேன். சேம் ஹியர்
இங்கேயுமே நல்லா ஒரு ஸ்கூப் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும் பீனட் பட்டர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ பீனட் பட்டர் யார்ட்டையும் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாகரி. சுகர் யூஸ் பண்ணுறவங்க சுகர் யூஸ் பண்ணுங்கள். பட் ஜாகரி வந்து ரொம்ப பெட்ரு. ஸோ இல்லை ஜாகரி இல்லைனா மேப்பிள் சிரப் ஒரு ஹனி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து ஜாகரி வந்து போட்டுக்கிறேன். மைதாக்கு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் கோதுமை மாவுக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ கோதுமைக்கு கொஞ்சமாக நான் இப்போ பால் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அது மிக்ஸ் பண்ணும் போதே அதோடைய அரோமா வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பனானா மிக்சிங் வித் கொக்கோ கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். ஸோ பால் ஊற்றும் போது பேட்டர் லைக் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே ஒரு 1/2 கப் ஊற்றிருப்பேன். ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பால் ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள், கோதுமையில் செய்கிற இந்த பேன்கேக் வந்து நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டேன் பனானாவை. ஸோ சூப்பராக பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதாவில் உள்ள பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதாக்குள்ள பேட்டர் நெக்ஸ்ட்டு 1/2 கப் வந்து நான் இதுக்கு ஊற்றுறேன். ஸோ நல்லா இதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் வந்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஸோ சூப்பராக மைதாக்குள்ள பேட்டருமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க கொஞ்சமாக உப்பு போடுவோம். சேம் ஹியர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட் சேம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இப்போ 2 பேட்டருமே ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து சூப்பராக இது பண்ணி பார்ப்போம். Meanwhile, ஸோ நான் சாக்லேட் சாஸ் செய்கிறதுக்கு அமுலில் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க, கீழே வந்து இந்த மாதிரி சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோ. ஸோ இப்போ நான் வந்து 4 கியூப் வந்து போட்டுக்கிறேன். கீழே இருக்கிற அந்த ஹீட்லேயே அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டினது தான். ஸோ கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வந்து ஜாகரி போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து உப்புமே போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா கொதிச்சு அது திக்காக வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நெய்யோ இல்லை பட்டரோ வந்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து ஒரு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து நெய் தான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான சாக்லேட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதாவே பேட்டரே நம்ம பேன்கேக் மாதிரி பண்ணுவோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து சூடு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக நான் நெய் வந்து போட்டுக்கிட்டே வரேன். ஸோ கொஞ்சம் வெந்துட்ட பிறகு நிறைய உங்களுக்கு மேலே வந்து ஹோலாக நிறையா வரும். ஸோ அப்போனா கீழே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சின்ன சின்ன ஹோலாக வருதா. தாரிஸ் ரொம்ப பொறுமையாக நிற்கிறாப்புல. தாரிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட ரெடியாக இருக்காப்புல. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேன்கேக்கு. இந்த முன்னாடியே கேட்டுட்டாப்புல இதை எப்போ செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாரிசு, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா? ஸோ கீழே இன்னும் வேகலை. ஸோ பாருங்கள், ஃப்ளிப் பண்ணி போட்டேன். ஸோ எப்பயுமே கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்டான ஸ்மெல்லாக இருக்குது. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குப்பா. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் சாக்லேட் சாஸ் அண்ட் சம் ஹனி வைக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஹர்ஷியஸ் சிரப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த சாக்லேட் சாஸே கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம். ஸோ சாக்லேட் சாஸ் போட்டுட்டு அண்ட் எஸ் சம் கேரமலும் நான் போடுறேன். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த சாக்லேட் சாஸுமே உங்களுக்கு இட்ஸ் மோர் தென் எனஃப். இல்லையா? வேறே சாப்பிட்லாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கோதுமையில் செஞ்சுருந்தேனே, அதை நான் இப்போ போட்டுக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். நெய் வந்து சுற்றி ஃபுல்லாக போட்டு அதுக்கு பிறகு அதை ஃப்ளிப் பண்ணி போடுங்க. மேலே நிறையா ஹோல்ஸ் வந்தோடனே ஃப்ளிப் பண்ணுங்கள். கோதுமையில் செய்கிற பேன்கேக் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான கோதுமையில் செஞ்ச பேன்கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து மைதா பேன்கேக்குமே எடுத்துக்கிட்டேன் அண்ட் கோதுமை பேன்கேக்குமே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நான் சம் ஹெர்ஷியஸ் சிரப் வந்து போட்டுக்கிறேன் அண்ட் கேரமல் சிரப்பும் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ சாக்லேட் சாஸ் வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஹனியும் இந்த மாதிரி மேலே கோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாக்லேட் சாஸ் அண்ட் ஹனி தான் அதோடைய காம்பினேஷன். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக இந்த சாக்லேட் சிரப்பும் இந்த கேரமல் சிரப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு ரோல் ஓவர் பண்ணி நீங்கள் சூப்பராக ஒரு பைட் கொடுத்தீங்கன்னா வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கோதுமை, இது கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மைதா. ஸோ இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். வாவ், கோதுமையில் செஞ்சாலும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், மைதாவில் செஞ்சது. வேறு லெவல், ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஐ வில் கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.